ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் கதை புக். ஸோ இந்த வீடியோ நம்ம வந்து டீன் ஃபோட எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். எபிசோட் 4 பார்க்காதவங்க தயவு செஞ்சு போய் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் வந்து எபிசோட் 5 புரியும். சரி, ஓகே, ரொம்ப லேட்டாக நம்ம வந்து சீரிஸ்குள்ள போகலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன, சீரிஸோட ஸ்டார்டிங்கே வந்து ஒரு சிடி ஷாப் இருக்குது. அந்த சிடி ஷாப் வந்து லைக் கேம்ஸ் மூவிஸ் எல்லாமே இருக்குது. அந்த சிடி ஷாப்பில் ஒரு மனுஷன் வந்து லைட்டை வந்து மாட்டிக்கிட்டு இருக்காரு. ஓகே, மாட்டிக்கிட்டு தான் இருக்காரு. அப்போ அந்த டைமில் நம்ம புதுசாக காதல் ஜோடிகள் ஜாக்சன் அண்ட் லேடியா ரெண்டுமே கூப்பிட்டீங்க தான். ஸோ ரெண்டுமே வந்து இறங்குது. ரெண்டு பேருமே சண்டை போட்டு கடைசியில் பார்த்த 10வது படத்தையே வந்து 11வது தடவை பார்க்கறதுக்கும் ஒரு சிடி வாங்குறது தான் வராங்க. அப்போ ஜாக்சன் மட்டும் தான் உள்ள வர, லேடியா வந்து காருக்குள்ள மேக்கப் போட்டுட்டு இருக்கா. ஜாக்சன் உள்ளதுக்கு அப்புறம் பார்க்கும்போது லைட் மாட்டிட்டு இருந்த மனுஷனை காணும். கடையில யாருமே இல்லை. என்னன்னா யாருமே இல்லை. சரி, இவனு கத்துறான், ஐயோ இந்த சிடி எனக்கு வேணும்யா, தேடித்தாங்கயா, யாராவது வாங்கயா அப்படின்னு. யாருமே இல்லை. தூரத்துல பார்த்தா ஒரு சிடி ரேக்குக்கு நடுவில் வந்து ஒரு மனுஷனோட 2 கால் மட்டும் தெரியுது. சரின்னு சொல்லி கிட்ட போய் பார்க்கும்போது தான் வந்து அந்த மனுஷன் வந்து கொடூரமா வந்து ஒரு பயங்கரமான ஒரு அனிமல் அட்டாக் நடந்திருக்கு. அப்போயே வந்து ஓகே சம்திங் ராங் அப்படின்னு சொல்லி கணிச்சிட்டு திரும்பி பார்க்குறான். நம்ம பழைய பல்சர் 150 அந்த டிஆர்எல் மட்டும் நம்ம பசங்க ரெட் கலர் மாட்டுவானுங்களே, அதே மாதிரி ஒரு ரெட் கலர் ஐஸோட நம்ம ஆல்ஃபா வந்து நின்றுகிட்டு இருக்கு. இவனுக்கு ஆல்ஃபாவா இல்லையான்னு தெரியாது, பட் சம்திங் தட் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ் மட்டும் தெரியும். ஓகே தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு சிடி பின்னாடி போறான். ஆல்ஃபா வந்து அங்கேயும் இங்கேயும் ஓடுனதுலேருந்து சிடி எல்லாமே வந்து விழுந்துருது. ஆப்வியஸ்லி ஜாக்சன் வந்து ஹீரோ மாதிரி தாவலாம் அப்படிங்கிற டைம்ல அவன் மேலே சிடி ரேக் விழுந்துருது. ஆப்வியஸ்லி சிடி ரேக்குள்ள மாட்டிக்கிறான். அப்போ அந்த ஆல்ஃபா ஜாக்சன் வந்து பிடிக்கலான்னு வரும்போது ஜாக்சனோட ஸ்டோரி இதோட முடிஞ்சு நீங்க நினைப்பீங்க. ஆனா அதான் கிடையாது. ஜாக்சனோட பின்னாடி கழுத்துல ஒரு 3 கோடு விட்டுருப்பான உள்வெறின் மாதிரி. நம்ம நம்ம வேற யாரு, புரியாத புதிர் டெரிக் தான், வேற யாரும் இல்லை. ஸோ அந்த டெரிக் போட்டு 3 கூட மோந்து பார்த்துட்டு உடனே ஓடி போயிடும். கண்ணாடி உடச்சு வேகம் ஓடிடும். லிடியாவும் வெளியே இருக்கிற பயந்துருவா பார்த்துட்டு. இவனுக்கு என்னென்ன புரியாது, இதுக்கு சம்மந்தமே எல்லாம் பார்த்துட்டு போச்சு. பட் இவனுக்கு என்ன நல்லவள உயிர் படைச்சா நமக்கு அது போதும் அப்படின்னு தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டைல்ஸோட அப்பாவும் வந்து இந்த கார்லேருந்து இறங்கி பார்த்துட்டு, ஏன்னா ஸ்டைல்ஸோட அப்பா போலீஸ் ஆஃபீஸர் தானே. ஸோ அவங்களுக்கு வந்து லைக் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னா உடனே அவங்க காது தெரியும். வந்த உடனே என்ன ஏதுங்கிறத பார்த்து லைக் வந்து கிளியர் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஷாப்புக்கு மேலே நம்ம டெரிக்கும் ஸ்காட்டும் நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ டெரிக்கும் சொல்லிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி பார்த்தியா தான் நடந்துகிட்டு இருக்கு, இதுக்காக தான் உன்னை வந்து லைக் வந்து நான் வந்து காப்பாற்ற நினைக்கிறேன், நீ வந்து லைக் ரொம்ப லத்தாஜிக்கா இருக்கு அப்படிங்கும் போது ஸ்காட் என்ன சொல்லலாம் வந்து, நான் வந்து ஆலிசனோட அப்பாட்டே நான் போய் சொல்லிடுறேன் எனக்கு இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு. டெரிக் வந்து சிரிக்கிறான், டேய் முட்டா போயில, அவங்கள போய் நம்ப நீ என்னைய கூட நம்பலாம்டா, ஒரே ஏனம்டா, அவங்கள எப்படா நீ நம்புற, அவங்களோட கொள்கையே வந்து இதை ஃபுல்லா வேற ஃபுல்லா கொல்லணும் அப்படின்னா. அது கொல்லணும் முடிவு பண்ணிச்சுன்னா வந்து பகையாளியா இருந்தானே பங்காளியா இருந்தானே, போட்டு தள்ளுறது தானே, புரியலையாடா உனக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சு இவனும் சரி ஓகே என்னமோ பண்ணு போ, ஹெல்ப் பண்ணா வான்னு சொல்லி டெரிக் வந்து போய் தரப்போ அப்படின்னு சொல்லி விட்டுறான். தென் ஸ்காட்டும் வந்து சரின்னு சொல்லிட்டு போயிடுறான். அடுத்த நாள் காலையில் ஆகுது. இது வந்து ஆலிசனோட பர்த்டே. அதனால வந்து ஆலிசனோட அத்தையான கேட் வந்து ஆலிசனுக்கு ஒரு நெக்லஸ் கொடுக்குறாங்க. அந்த நெக்லஸோட டாலரை நீங்கள் நல்லா பார்த்தாலே வந்து தெரியும், ஒரு நாய் சிம்பிள் போட்டு சம்திங் சைல்டு டெக்கரேஷன்ஸ் தான் பண்ணியிருப்பாங்க. அது நாய் இல்லை, வேர்வல்ஃப் தான். ஓகே, ஸோ அவங்க வந்து வேர்வல்ஃப் ஹண்டர் ஃபேமிலி அப்படிங்கிறனால ஆலிசனை லைக் கொஞ்சம் ப்ரொடெக்டராக இருக்கும் அப்படிங்கிறக்கா வந்து நெக்லஸ் போட்டுடுறாங்க. ஆலிசன் சரின்னு சொல்லி ஸ்கூலுக்கு போகிறா. ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் வந்து ஆலிசன் ஸ்காட்டை பார்த்துக்கிறாங்க, பேசிக்கிறாங்க, விஷ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மெமரபிள் டேயை மாற்றணும் அப்படி சொல்லிட்டு வேறு எதுவும் பண்ணல, 2 பேரும் அவுட்டிங் போகிறாங்க. ஒரு லைக் ஒரு மாதிரி ஒரு பார்க் மாதிரி அவுட்டிங். ஓகேவா, போயிட்டு ஜாலியாக வந்து பேசுகிறாங்க, ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க, சுற்றுறாங்க அப்படி மாதிரி அவங்களோட இது போயிட்டே இருக்குது. இன்னொரு சைடு என்னென்னா, நம்ம ஸ்டைல்ஸ் இருக்காப்புல அறிவாளி ஆளுங்க அழகராஜா, அவருக்கு வந்து ரொம்ப ஒரு மிஸ்டீரியஸான கேள்வி. ஏன்னா நேற்று வந்து ஜாக்சனும் இருந்தாங்க, லிடியாவும் இருந்தாங்க, 2 பேருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படி. ஏன்னா அந்த சம்பவத்தில் அவங்க 2 பேர் இருந்தாங்கிற ஸ்டைல்ஸ் தெரியும். லிடியாவை செக் பண்ண போகும்போது லிடியாவை நல்லா தான் இருந்தா, அவள் ஒரு பைத்தியம் தானே, நல்லா தான் இருந்தா. அவள் ஃபோனை பார்க்கும் போது தான் வந்து லைக் இந்த மாதிரி ஆல்ஃபா தான் போயிருக்கு அப்படிங்கிறது ஃபோனில் வந்து தெளிவாக வீடியோ ரெக்கார்ட் ஆகிருக்கு. இது கிடச்ச உடனே பதறிட்டு போய் அத்தாடி நேற்று வந்தது ஆல்ஃபா தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் ஸ்காட்டுக்கு எத்தனை தடவை கால் பண்ண நினைக்கிறான். ஆனா நம்ம ரோமியோ ஜாலியாக ஜூலியோட சுற்றிட்டு இருக்காப்புல. ஓகேவா, இன்னொரு சைடு நம்ம ஸ்டைல்ஸோட அப்பா இருக்காப்புல, அவருக்கு ஒரு போட்டோஸ் கிடைச்சிருக்கு. என்னன்னா அதை வந்து தூக்கிட்டு வந்து வெட்டரி ஹாஸ்பிட்டல் டாக்டர் போறான், இது வந்து என்ன அனிமல்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு. ஃபுல்லா ஷேடோவா தான் இருக்கு, கண்ணாடியை உடச்சிட்டு வெளியே குதிக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து டக்குனு மனுஷனை மாறி போடுற மாதிரி இருக்கு. அவர் வெட்டரி டாக்டருக்கு எனக்கு இது எதுவுமே தெரியாது, என்னமோ பார்த்துக்கோங்க சொல்லிட்டாரு. அப்போ இந்த மனுஷனுக்கு தெரிய வருது, இது சாதாரண மவுண்டைன் லைன் கிடையாது, சம்திங் சஸ்பீஷியஸ் அப்படின்னு. இது ஒரு சைடு நடந்துகிட்டு இருக்க. இன்னொரு சைடு பேரண்ட் டீச்சர் மீட்டிங் ஆரம்பிக்கிறாங்க. ஸ்கூல் தானே, பேரண்ட் டீச்சர் மீட்டிங் இருக்க தானே செய்யும். ஸோ அவங்க பேரண்ட் டீச்சர் மீட்டிங் ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமில் தான் கேட் அவங்களோட 2-3 ஹண்டர்ஸோடு சேர்ந்து நம்ம டெரிக்கை பார்க்க போயிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, டெரிக்கை பார்க்கறதுக்கு இல்லை, டெரிக்கை பழக்கிறதுக்கு போயிட்டு இருக்காங்க. அது நம்ம டெரிக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அங்கே ஒரு ஃபைட் சீன் நடக்குது. நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஆப்வியஸ்லி வந்து நம்ம கேட் இப்போ புதுசாக அந்த கேரக்டர் புதுசுக்கெல்லாம் முக்கிய காமிச்ச சீரிஸ் ஓடாது, அதனாலே வந்து கொஞ்சம் கெத்தாக காமிச்சு கடைசியில் வந்து நம்ம டெரிக் தான் அடிப்பட்டு கீழே கிடக்கிறாப்புல. அப்போது அவங்க கேட்டு சொன்ன விஷயத்தில் வந்து ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து லைக் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தது. விச் இஸ் கேட் வந்து சொல்கிறாங்க டெரிக்ட, நான் உங்கள் தங்கச்சியை கொல்லலை,
ஆனால் உன் தங்கச்சியை கொன்னது வேற யாரோ ஒருத்தங்க. அது யாருன்னு எனக்கு தெரியாது. அது ஆல்ஃபான்னு மட்டும் தெரியும். உனக்கு அது யார் ஆல்ஃபாங்கிற உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி டெரிட்ட கேட்குறாங்க. அது தெரியாம தானடா நானும் இவனெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் நம்ம டெரிக்கு இருக்கிறப்ப முடிக்கிறாப்புல. அப்போ கேட்டு தெரிஞ்சிச்சு, ஓகே இவன் வந்து தேவையில்லாத போட்டு தள்ளிலாம் பார்க்கும்போது நம்ம டெரிக் வந்து தப்புச்சோண்டா பொழைச்சோண்டா அப்படின்னு சொல்லி புயல் வேகத்தில் ஓடிக்கிட்டு இருக்கேன், குறுக்குது வந்துடாம சொல்லி வேகமாக நம்ம காட்டுக்குள்ள ஓடிடுறாப்புல. ஏன்னா அதுக்கு முந்தின எபிசோட்ல தான் வந்து கேட்டுட்டு இருந்தா அடி வாங்கினாப்புல, ஐ மீன் ஒரு கன் ஷாட் வாங்கினாப்புல. அப்பயே தெரிஞ்சிருக்கும் இது வந்து பெரிய வந்து ஒரு பயங்கரமான ஒரு டேஞ்சரான வந்து விலங்கு, கிட்டத்தட்ட ஹண்டர் தான். ஆனால் வந்து லைக் அவங்க கொடூரமாக ஹண்ட் பண்ணுவாங்க, அதனால தான் விலங்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து இவர் வந்து துண்டக்காலம் துணியக்காலம் சொல்லி ஓடிடுறாரு. ஆமாம் துணியக்காலம் தான் ஓடுவார், பேண்ட்டோட தான் ஓடுவார். ஸோ இது ஓடிட்டு இருக்க இவர் ஓடி தப்பிச்சு இருப்பார். அங்கே பேரண்ட்ஸ் மீட்டிங் ஆரம்பிச்சு ஆரம்பிக்கும் போது நம்ம ஆலிசன் அண்ட் ஸ்காட்டை மட்டும் காணும். காலையில் போன பக்கி பயிலுக நைட்டு தான் திரும்பி வருவாங்க. வந்தவொடனே மாட்டிப்பானுங்க. யாருக்கிட்ட? அவங்க 2 பேரோட பேரண்ட்ஸ் கிட்ட தான், வேற யார்ட்டையுமே இல்லை. 2 பேர் பேரண்ட்ஸுமே, ஏன்னா ஒருத்தருக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தது. ஸோ அதனால் 2 பேர் பேரண்ட்ஸுமே வந்தாங்க. அட் டைமில் பார்த்தாங்க பார்க்கிங்கில் தான். மீட்டிங் முடிஞ்சிருச்சு. மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்தாங்க. இவங்க வெளியே வந்து வரும்போது கரெக்டாக அவங்க 2 பேரும் வந்து பார்த்தாங்க. பார்த்து சரி பஞ்சாயத்து பண்ணுவாங்க, பிரச்சனை நடக்கும் போல ட்ராமா சீன்ஸாக நடக்கிறதுக்குள்ளே வந்து ஒரு குரூப் அங்கேருந்து கத்திக்கிட்டே ஒரு இதை பார்த்து பயந்துக்கிட்டு நானும் வந்து சரி ஓகே எபிசோடோட ஸ்டார்டிங் ஆல்ஃபா எண்டிங் ஆல்ஃபாவா வேற லெவல் டே அப்படின்னு தான் நான் நினச்சேன். அப்புறம் வந்து பார்த்தா எல்லாருமே கத்திக்கிட்டு ஓடுவாங்க. ஆல்ஃபாவோட கண்ணிலே காட்ட மாட்டானுங்க. என்னடா ஆல்ஃபாவே காட்ட மாட்டேங்கிங்க, என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு தான் நானும் இருந்தேன். அப்புறம் கடைசியில் அப்படி இப்படி எல்லாருமே ஓடிடுவாங்க. ஸ்காட் தனியாக வேற ஓடுவான். ஏன்னா ஸ்காட் நினைச்சானா ஆல்ஃபா தான் அப்படின்னு நினைச்சான். கடைசியில் பார்த்தா ஆல்ஃபா இல்லைங்க, நம்ம ஆலிசனோட அப்பா இருக்காருல, அவர் கண்ணாடி ஷூட் பண்ணிடுவாரு. ஷூட் பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்தா அதுதான் மவுண்டைன் லைனே. இப்போ எல்லாருக்குமே என்னன்னா ஊருக்குள்ள ஓடிட்டு தான் மவுண்டைன் லைன், இதை சுட்டாச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமும் ஸ்டில் இதே மாதிரி வந்து நிறைய கொலைகள் நடந்தா அது மவுண்டன் லைன் இல்லைன்னு சொல்லி ஸ்டைல்ஸோட அப்பா கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். ஆல்ரெடி இந்த ஃபோட்டோவில் பார்க்கும் போதே வந்து திடீர்னு குதிச்சு 4 காலில் வருது, அப்புறம் எந்திரிச்சு 2 காலில் நடக்குது. அப்படிங்கும்போது யார் தான் வந்து நம்புற மாதிரி இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது இதுலேருந்து எபிசோட் ரொம்ப விறுவிறுப்பாக போகும். அண்ட் அட் த சேம் டைம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ரொம்ப நோட் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ அந்த ஆல்ஃபா யார், எப்படி தான் இருக்காங்க, அண்ட் இந்த ஆல்ஃபா தான் வந்து டெரிக்கோட சிஸ்டரை கொண்டுட்டான்னு டெரிக் தெரிஞ்சதுக்கப்புறம் டெரிக் அந்த ஆல்ஃபா இன்னும் எவ்வளோ வேகமாக தேடுறான். அண்ட் அது போக வந்து இந்த எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்சனுக்கு வந்து சம்திங் ஏதோ ஒரு அஃபெக்ட் ஆகிற மாதிரி காப்பாங்க. ஏதோ வந்து சம்திங், அது எப்படி சொல்கிறது, ஒரு நோயோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் மாதிரி காப்பாங்க. அவனால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது, லைக் ரொம்ப பயப்படுவான், இந்த மாதிரி நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கிற மாதிரியே காட்டுவாங்க. ஸோ அது எதனால் நடக்குது? ஏன்னா வந்து ஆக்சுவலி நம்ம டெரிக் வந்து புல்லட் வாங்கியிருப்பாரு. ஓகே, அந்த புல்லட் வந்து சம்திங் கொஞ்சம் ஒரு மாதிரி பாய்சன் புல்லட் மாதிரி கிட்டத்தட்ட. அந்த பாய்சனஸோடு இருக்கும் போது அவர் வந்து ஸ்காட்டை வந்து லைக் வந்து ஸ்காட்டோட கழுத்து தான் பிடிப்பாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டெரிக்கோட நகை வந்து ஸ்காட்டோட கழுத்தில் பட்டு கீழே விழுந்துடும், தொழில் கிழிஞ்சிரும். இந்த டைமில் நம்ம ஜாக்சன் வேர்வல்ஃபா மாறுறாரா, இல்லை இந்த பாய்சனால் செத்து போகிறாரா, இல்லை புதுசாக அது மாறாரா அப்படிங்கிறது போக போக எபிசோட்ல தான் தெரியும். ஆனால் கண்டிப்பாக நம்ம ஜாக்சனோட அழிவு இதோட கிடையாது. இவனும் ஒன் ஆஃப் த ஒரு பயங்கரமான ஒரு விஷயமா மாறுவான். பட் அது ஹீரோவா வில்லனா இல்லை ஆன்டி ஹீரோ அப்படிங்கிறது தெரியாது, போக போக தான் தெரியும். அதனால இதுக்காகவே நீங்கள் அந்த சீரிஸ் வந்து கண்டினியூ பண்ணுங்க. ஸோ தட்ஸ் இட் கைஸ், see you next video. எபிசோட் 5 உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எபிசோட் 6 அடுத்து உடனே போடுறோம், மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி டீம் மாதிரி வித்தியாசமான சீரிஸாக பார்ப்பாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தட்ஸ் இட் கைஸ், see you.